யாரெல்லாம் கரெக்டாக கெஸ் பண்ணீங்கன்னு பார்க்கலாமா? எனக்கு தெரிஞ்சு ஒருத்தர் கூட கரெக்டாக கெஸ் பண்ணியிருக்க மாட்டீங்கன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா இது அப்படி ஒரு இன்க்ரீடியண்ட்டுங்க. ஆமாம், யாருமே கேள்விப்படாத இன்க்ரீடியண்ட். ஆனால் ரிசல்ட் கேட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவ்வளோ சூப்பராக இருக்கும். சரிங்க, இந்த வீடியோட லாஸ்ட்டில் கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஃபஸ்ட்டு 3 இன்க்ரீடியண்ட் எல்லாருக்கும் தெரிஞ்ச இன்க்ரீடியண்ட் தாங்க. கடைசியாக ஒரு இன்க்ரீடியண்ட் ஆட் பண்ணேன், அதுதான் யாருக்குமே தெரியாத இன்க்ரீடியண்ட். சரி, இதில் உள்ள ரிசல்ட்டை நீங்கள் எப்படி கண்டுபிடிச்சிங்க அப்படின்னு தானே கேட்குறீங்க. ஆமாங்க, நான் இதுக்கு முன்னாடி, அதாவது நான் கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி இந்த ஹேர் பேக்கை நான் ரெகுலராக யூஸ் பண்ணேங்க. அந்த ரிசல்ட்டை தான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஆமாங்க, ஒரு முடி கூட உதிரக்கூடாது, நிறைய முடி வளரணும், நல்லா திக்காக ஸ்ட்ராங்காக அடர்த்தியான நீளமான கூந்தல் வளரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த ஹேர் பேக்கை ட்ரை பண்ணுங்கள். இதுக்கு மேலேயே உங்களை சர்ப்ரைஸாக வைக்க நான் விரும்பலை. இது தாங்க மாங்கொட்டை. மாங்கொட்டையில் இருக்கிற ரிசல்ட்டு சூப்பரான ரிசல்ட்டுங்க. நீங்கள் யாரை வேணால் கேட்டு பாருங்கள், அவ்வளோ ஒரு அருமையான ஹேர் பேக்குங்க இந்த ஹேர் பேக்கு. இந்த ஹேர் பேக்கை நீங்கள் ஒரு தடவை யூஸ் பண்ணி பாருங்கள், செம்ம ரிசல்ட்டுங்க. இப்போ நான் சொன்னது கரெக்டு தானே? இது எல்லார் வீட்லேயும் இருக்கிற பொருள் தானே, எல்லாருக்குமே ஈஸியாக கிடைக்கிற பொருள் தான் மாங்கொட்டை தாங்க. மாங்கொட்டையில் இருக்கிற பருப்பு, இதுக்குள்ளே இருக்கிற இந்த பருப்பு இருக்கு இல்லையா, இந்த பருப்பு தாங்க அவ்வளோ ரிசல்ட்டு கொடுக்குறது. அது சரி சிஸ்டர், சீசனில் தானே கிடைக்கும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறது எனக்கு புரியுதுங்க. இதை நீங்கள் கலெக்ட் பண்ணி பவுடராகவோ இல்லை ஃப்ரிட்ஜில் அப்படியே ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாங்க. நீங்கள் எப்போ வேணும்னாலும் எடுத்துகிட்டு ஹேர் பேக் போடலாம். வீக்லி ஒன்ஸ் இந்த ஹேர் பேக்கை போட்டு ஹேர் வாஷ் பண்ணலாம். இப்போது இந்த ஹேர் பேக்கை எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாம்னு பார்க்கலாமா? இந்த ஹேர் பேக்குக்கு 4 பொருள் தாங்க நான் எடுத்திருக்கேன். ஆப்பிள் எடுத்திருக்கேன், கேரட், பீட்ரூட், அப்புறம் நம்மளோட மெயின் இன்க்ரீடியண்ட் மாங்கொட்டை. இந்த மாங்கொட்டையில் உள்ள பருப்பும் எடுத்துக்கோங்க. எல்லாமே ஒரு கைப்பிடி அளவுக்கு எடுத்துக்கோங்க, சம அளவில் எடுத்துக்கோங்க. இது எல்லாமே மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. ஃபில்டர் பண்ணி எடுத்திங்கன்னா நம்மளோட அருமையான ஹேர் பேக் ரெடிங்க. இந்த ஹேர் பேக்கை எப்படி அப்ளை பண்ணலாம், என்ன ரிசல்ட் இருக்கும் அப்படிங்கிறத அடுத்த வீடியோவில் நான் சொல்கிறேன். இதை பற்றின டீட்டெயிலாக சொல்கிறேன். என்னோட வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா சைலண்ட்டாக ஷேர் பண்ணுங்கள், ஏன்னா வீடியோவை சுட்டுடுறாங்கங்க. இந்த பாட்டிலை பற்றி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. இந்த பாட்டில் கூடிய சீக்கிரம் உங்கள் கைக்கு வரும்.